நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாகித்ய சரளைய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரளைய ஞானம் சாரீர வளம் பெறும் இனிமையில் சேரும் சாரீர வளம் பெறும் இனிமையில் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கன்னித்தமிழ் தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குதித்தேன் என்னை கண்டுக்கன் பாரம்மா கரம் குதித்தேன் எங்களை கண்டுக்கன் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தே மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தே அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன் அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன் கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன் மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தே
சிரிக்கும் கண்ணன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறிகொடுத்தேன் அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன் அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன் கதிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன் மெல்ல சிரிக்கும் கண்ணன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறிகொடுத்தேன் முருகா விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவின்றி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே கண்ணு முடிச்சோம் வாடாம பொறுப்போட செஞ்சு முடிப்போம் தாமரை பூவாக அகமலரும் தாய் மறக்காம நிற்க நினைச்சோம் கையில இருக்கு வேலை அதை கட்டிடு பண்டிகை நாளே நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திடு மேலே பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது கிடைக்காது பணக்காரே மனசுக்கு தாது ஏது அது ஏது பசித்தாலும் தவித்தாலும் ஏழைங்க வீட்டில நிம்மதி உண்டு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நேரமே ஓடிடும் நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும் ஊருட உங்களை போல புள்ள வருமா பேரில பேர சொல்ல வருமா சொத்துக்கு சுத்துவதாரு இங்கு நித்தமம் அழுவதாரு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்தியம் உள்ளவன் யாரு பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நான் தானே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நான் தானே ஓட்டு ஓட்டு பசித்தாலும் தவித்தாலும் ஏழைங்க வீட்டில நிம்மதி உண்டு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே உணவில் கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே தானானே நன்னே தனநானே தானானே நன்னே ஓடு தானானே தானானே நன்னே தனநானே தானானே நன்னே தாங்க பப்புனு நம்ம நிலுவியா கோமாளி 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 நான் வந்திருக்கேன் ஏமாளி கோமாளி 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 இங்க வந்திருக்கேன் ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கேன் ஏமாளி தன்னாலே 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 ஒரு தந்தானே தந்தானே தன்னானே ஒரு தகதிவி தகதிவி தந்தானே கோமாளி 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 இங்க வந்திருக்கேன் ஏமாளி வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டுக்காரனுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பப்புன்காரனுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்க மல்லாளகண்டனுக்கு வணக்கம் தன்னாலே 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 தகதிவி தகதிவி தன்னாலே ஒரு தந்தானே தந்தானே தன்னாலே தகதிவி தகதிவி தன்னாலே கோமாளி 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 இங்க வந்திருக்கிறான் ஏமாளி நீச்ச தண்ணி குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குனாங்க அப்போ அப்போ காலையில எந்திரிச்சு கலப்பைய தூக்கிக்கிட்டு நீச்ச தண்ணி குடிச்சு
சாதாரண விஷயமா கழட்டு பக்கம் மேலம்னா புள்ள இருக்கணும் தாளக்காருக்கு மாதிரி பே பிடிச்சி இழுத்துருச்சு என்ன நாடகத்துக்கு ஆளு கூட்டி வர சொன்னா அதிரடி மண்ணனா கூட்டியாந்து விட்டுருக்காரு என்ன எப்பா லட்சு மாப்பிள நம்ம செட்டே அதிரடி செட்டு தான் நம்ம செட்டே அதிரடி செட்டு தான் அதிரடி தான் செவுரு தாண்டி தான் அப்படி கிடக்குது ஏய் ஊர்ல காப்பு கட்டி இருக்கு பேசாமறா அப்படி சொல்றா ஆமா இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களை என்னை பெற்றெடுத்த இன்னும் தாய்மார்களை ஏடுபட்டு மெல்தாங்களே நாடுபட்டு மெல்லவர்களே காலைகளை கிளம்பி சென்று மாலைகளை வீடு திரும்பும் எண்ணரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே மண்ணை பொன்னாக்கு மாணவ மாணவ செல்வங்களே ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் இச்சபையினருக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம் 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 ஆமா கூத்து ஆரம்பிச்சாச்சு கோமாளி வெளியில வந்தாச்சு இன்னைக்கு வந்தோம்னா எப்படி இருக்கணும் சும்மா அப்படி சங்கு சங்குன்னு செய்யணும் சங்கு சங்குனா சல்லு சல்லுன்னு நீ அப்படியே செஞ்சு தகத்தி போடுவா அப்படியே ஆமா முகரைய பாரு தம்பி நீங்க சும்மா இருங்க தம்பி என்ன டேய் சகல சகலகிரியா ஒரு காலத்தில் டேய் நம்பர் 1 நம்பர் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது 1 நம்பர் 2 நம்பர் அங்கிட்டு 3 நம்பர் இன்னைக்கு நீ உட கொடுக்கறது பெரிய வாடு ஆனா இங்க தலைவர் யாரு இவர்தான் ஏய் சும்மாடா என்னதான் இருந்தாலும் குருநாதர் பேரை காப்பாத்தா காப்பாத்திடுவான் அப்பேற்பட்ட அளவிற்கு இன்னைக்கு நாடகம் நடக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஊர்லயே இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது ஆஹா எப்படி உட்கார்ந்துருக்கு பாரு ஆத்தா உனக்கு என்ன மண்டையில் என்ன மண்டை கட்டு அவரு வேகமா அவரு நீ அவுக்குறியாத்தா ஓ அப்படியா அது யாருன்னு தெரியுமாடா நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு அந்த காலத்துல நானும் அதுவும் காலேஜ்ல படிக்கும் போது சரி 2 காலையும் தூக்கிட்டு மல்லாக்க பொழந்துக்கிட்டு கிடக்கிறேன் பாரு ஆமா அந்த காலத்துல நாங்க 2 பேரும் படிக்கும் அவங்களுக்கு சிரிப்பா பாருங்க எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படித்தானே நினைக்கிறேன் எங்க எல்லாம் சோறா கை தட்டுங்கத்தா பரவாயில்ல இங்க வந்திருக்கவங்க தமிழர்கள் அங்கிட்டு வந்திருக்கால ஆந்திரா போல சிரிச்சுக்கங்க கை தட்டுங்க தான்னாக்கா கை எங்காரு அது தட்ட போதுங்காரு அந்த அம்மா சும்மா இருடி அப்படி இன்னைக்கு சீரும் சிறப்பான முறையில் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நாட்டிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு முக்கியமா ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்கணும் என்ன தேவை முக்கியமா 3 தேவை என்னையா கும்பாபிஷேகம்யா ஆமா 3 சின்ன பையல வச்சுக்கிட்டு 3 தானே சொன்னேன் உங்களுக்கு ஏன் அப்படி ஏன் நீங்கள ஒரு செட்டாடா கேட்கிறேன் இங்க பாருங்க அவர் தெளிவா தான் வந்திருக்காரு இன்னைக்கு கும்பாபிஷேகம் இவங்கள்ட்ட 3 வாங்கி கொடுத்தோம்னா ஊர்ல கும்பாபிஷேகம் நடத்த விட மாட்டாங்க அவங்கிட்ட பேசு நோ இல்ல இந்த ஜென்மத்துல நீ பொண்ணு கிடைக்காத பேசு இல்லை நான் மௌன வரதான் அன்னைக்கு ஐயோ அவங்க 2 பேரும் பேசுறா கூட நான் தப்பிச்சிருவேன்டா நீ வாயை திறந்தேன்னு வச்சுக்கவே எனக்கு அடிவேர்லாம் கலகலங்குதுடா ஆமா அப்பேற்பட்ட அளவிற்கு இன்னைக்கு 3 தேவன்னா என்ன தெரியுமா மாமா முக்கியமான 3 விஷயம் கப்பு வாட்டர் சரக்கு தண்ணி அது கிடையாது அது கிடையவே கிடையாது நல்ல ஒரு பக்கமேளம் நல்ல ஒரு ஒளிபெருக்கி நல்ல ஒரு ரசிக பெருமக்கள் இந்த 3 சிறப்பான முறையில் அமர்ந்துருச்சுன்னா இந்த நாடகம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டுமா இந்த நாடகத்தை ஆண்கள் பார்க்கிறாங்களோ இல்லையோ இங்க வந்திருக்க பொங்கல் இட்லி லூசுப்பல என்ன பெண்கள் ஓப்படியா என் நாட்டின் கண்கள் ஆமா ஆமா பெண்கள் பெண்கள் இந்த பெண்கள் பார்த்தாங்கன்னா முக்கியமான ஒரு உள் கருத்து இருக்கு என்ன கருத்து அதாவது இந்த நாடகத்தை பெண்கள் பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும் புள்ள பிறக்கும் ஆமா என்ன மோடாடே இல்லடா என்னை நடுத்தருல விட போறேன்னு நினைக்கிறேன் நம்ம மைக்கில் போய் பேசின கிடையாது யார் என்னப்பா பாஸ் மைக்கத்தை வந்து பேசினே கிடையாதுங்கிறேன் பிடிச்சி பேசினே கிடையாது நீ மைக்கை பிடிச்சி பேசினது கிடையாது அது ரைட்டுடா உன் மைக்கை அப்படிதான் எல்லாம் பேசுறாங்க இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆண்கள் இந்த நாடகத்தை முக்கியமா பாத்தியா அவர் ஏன் தெரியுமா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்றதுல அந்த காலம் பாத்தியா கவர்மெண்ட்ல பாத்திரியா எழுதி வச்சிருக்காங்க என்னது முன்னாடி என்ன எழுதி வச்சாங்க என்னது நமக்கு இருவர் நாம் இருவர் ஆமா அப்படின்னு எழுதி வச்சாங்க சரி அதுக்கப்புறம் என்ன எழுதி வச்சாங்க நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு எழுதி வச்சாங்க ஆமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு என்ன ஜனத்தொகை தாங்க முடியல உடனே எழுதிட்டாங்க சரி நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்னு எழுதிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சிறப்பான முறையில் நாடகத்தை பார்க்கணும் ஆனா இன்னைக்கு வந்திருக்க கூட்டம் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது நானும் பார்த்ததில்ல ஆமா நீ என்ன பாக்குறன்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படியே பம்முற ஆமா என்ன பாடுபடுத்திருக்கேன் எங்க மேடையில இன்னைக்கு இருக்கடா உன் சட்டிய கலட்டல
இன்னைக்கு இருக்கிறாரு. ஆமா அதே மாப்பிள சொல்லுங்க மாப்ள. நம்ம ஊர் பெண்கள் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சரி. மரியாதைன்னா இங்க தான் வந்து கத்துக்கணும். இங்க வர்றா என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த மகமாகியா இறங்கி வந்த மாதிரி எவ்வளவு மரியாதை பாரு. பப்பனுக்கார முகரைக்கு நேரம் கால் நீட்டிக்கிட்டு எல்லாம் நாடகத்துக்கு வந்த மாதிரியே இல்ல. அங்க எல்லாம் பிக்னிக் வந்த மாதிரியே வந்து உட்காருக்காரு. ஆமா அதான் பா இவரு தலைவாணி இவரு நாயை கூட்டிக்கிட்டு அங்க யாரு அங்க இருந்து வந்து எப்படி உட்கார்ந்துருக்குவாரு. பாய் எதுக்கு தெரியுமா? விரிச்சு உட்கார்ந்து நாடகம் பார்க்க. தலைவாணி எதுக்கு தெரியுமா? தலைக்கு வச்சு படுக்க. அப்படி இந்த நாய் எதுக்கு தெரியுமா? நாய் எதுக்கு? அங்க இருந்து வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க. வரும்போது ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. எதுக்கு மாப்ள? ஏன்னா வீட்டுல போட்டாக்க பயந்துரும்ல, அதனால பச்சை பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த பச்சை பிள்ளைக்கு திடீர்னு நாடக கொட்டாய்க்கு வந்தோடனே பாரு திடீர்னு ஆய் வரும். ஆய் வந்த உடனே கழுவவும் முடியாது துடைக்கவும் முடியாது. அதுக்கு தான் நாயை கூப்பிடுறது. அதயா சொல்லிட்டாரு. அதயா கருப்பு இன்னைக்கு உன் பருப்பு எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். தம்பி சிரிக்காத தம்பி, நான் விழுந்து கடிச்சு போடுவேன். என்ன அதான் அவன் சொன்னது உண்மையாச்சுல, கடிச்சு போடுன்னு சொன்னேல. தொடக்கறி வேணுமா? இவங்க எல்லாம் நாடகம் பக்கம் வந்து உட்காருக்காங்கடா. இங்க இவன் எங்கிட்டு கிடந்து வந்தானே தெரியலடா. அவன் எதுக்கு வந்து உட்காருக்கான்னு சொல்லு. இந்த புள்ளை வந்து எப்ப காலை தூக்க கண்டு கவட் அவன் அந்த கவட்டைக்குள்ள பாயிரக்குள்ள அவனை விழுந்து கடிக்காமலே அவங்க எல்லாம் காப்பு கட்டிருக்காங்க. விரதம் நீ தள்ளி உட்காரு. ஆமா தம்பி நீங்க டவுசர் சிப்ப போடுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? தலையெழுத்து வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓலப்பாம்பு கிடந்துகிட்டே இருக்கு. ஆமா நான் எந்த ஊர்லயுமே எப்போதுமே சாப்பிட இறங்கவே மாட்டேன். ஆனா நம்ம ஊர்ல வந்து சாப்பிட இறங்கி ஆகணும்னு ஒரு ஆசையில வந்து இறங்கிட்டேன். சாப்பாடுனா சாப்பாடு, சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு. ஆமா முந்தானேத்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பாரு. என் கதியை கேட்காத மாமா. நீ ஆஸ்பத்திரியில இருந்தேன்னு சொன்னாங்க. என்னப்பா ஆஸ்பத்திரியில இருந்து என்னடா போவாட்டி விட மாட்ட போல இருக்கு. ஒரு கதோக்கிடா அப்படி சொல்லு மாப்ள. ஆமா ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. போனாக்கா அங்க பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு பப்புனு உபயம், பெட்டி உபயம், ஆல்ரவுண்ட் உபயம், இது உபயம், அது உபயம்னு உபயதாரர்களா இருந்தாங்க. ஆமா அங்கிட்டு பூரா அப்படித்தானே. அங்கிட்டலாம் நேத்தி கடை நாடகம் தானே. அங்கிட்டலாம் அப்படித்தான் சார். நானும் இப்போ எங்கிட்ட வந்துட்டேன். அங்கிட்டு தானேயா? ஆமா அல்ல சரி ரெண்டு உபயம் போட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாம் போய் உட்கார்ந்து சாப்பிட போயிட்டாங்க. எனக்கு பாரு ஊர் தலைவர் தான் உபயம். பப்புனு வந்து ஊர் தலைவர் உபயம் பண்ணிட்டாரு. சரி. உடனே ஏத்தா அங்க அதுக்கு குசும்ப பத்தியாடா. என்ன மாப்ள? உட்காராட்டி பூச்சாண்டியை புடிச்சு கொடுத்துருவேன். பப்புனுக்கார முகரையை காட்டுது பாத்தியா? அப்ப பப்புனுக்காரனை பார்த்தா உனக்கு பூச்சாண்டி மாதிரி தெரியும். சரி தலைவர் உபயம் என்ன மாப்பிளாச்சு? தலைவர் உபயம் உடனே வந்தார் வண்டிக்கு. வண்டிக்கு வந்து தம்பி ஏன் நீங்க சாப்பிடல அப்படின்னாரு. சரி. இல்லனே உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கா? டேய் உடம்புக்குடா. எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்குவேன். ஆமா ஆமா. என்ன உடம்புக்கு சரியில்லை அதனால தானே அப்படின்னு. சரி. தம்பி அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான் தான் செஞ்சிருக்கேன். என்ன எனக்கு உபயம். அதனால நீங்க வந்து சாப்பிட்டே ஆகணும்ட்டாரு. சரி. சரி போனா போயிட்டு போகுது. 2 வாய் அள்ளி போட்டு வருவோன்ட்டு விறுவிறுன்னு நேரா போயிட்டேன். யார்கிட்ட? யாருக்கிட்டயா? சாப்பிடுறதுக்குடா. அப்படி சொல்லுவாங்க. ரைட்டுடா இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல தான். இல்ல மாப்ள. சரின்ட்டு சாப்பிட போய் உட்கார்ந்துட்டேன். சரி. உட்கார்ந்தா பாரு எல்லாரும் இலையிலும் எல்லாமே இருக்கு மாப்ள. என்னென்ன இருந்துச்சு? கறி இருக்கு, மீன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஆட்டு முட்டை, குதிரை கொட்டை, நாட்டு முட்டை எல்லாம் இருக்கு. என்ன பாரு சாப்பாடு வச்சவனே சாப்பாடு வச்சாலு சாப்பாடு வச்சாலு ஏன்டா அப்படி கிண்டி விடுற சும்மா சாப்பாடு வச்ச உடனே எனக்கு முட்டை வைக்க மறந்துட்டாப்புல. சரி. முட்டை வைக்க மறந்துட்டான் சாப்பாடு வச்சாலு. உடனே ஊர் தலைவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா உபயம் பப்புனுக்கு நான் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் முட்டை வச்சிருக்கிய, பப்புனுக்காரனுக்கு மட்டும் முட்டை வைக்கலையா? நீங்க என்னடா வைக்கிறது? நான் வைக்கிறேன்டான்ட்டு ஆளு நல்லா வெள்ளையும் சொல்லையுமா முரட்டு மீசையோட இருந்தாப்புல. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன இது முட்டை சட்டியை கொண்டுகிட்டு வந்துட்டாப்ல. சரி. வந்து இலையில முட்டைய வச்சுட்டாப்ல. சரி. வச்சுட்டு பாரு இவர் போக வேண்டியதானே. இவர் என்ன பண்ணிட்டாப்ல, தம்பி நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு இலைக்கு முன்னாடி இப்படி உட்கார. அவர் இங்கிட்டு உட்கார. சரி. அவர் விட்டு 3 இலையில உட்கார. என்னதியா இதுல பாரு ஆல்ரவுண்டுக்காரனு மிருதங்காரனு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. எதுக்கு? ஏண்டா எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நாட்டு முட்டை, உனக்கு மட்டும் 2 காடை முட்டை ஒரு நல்லி எலும்பா அப்படின்ட்டு. நான் காடை முட்டை சாப்பிட்டதே இல்ல. சரி. என்னடா காடை முட்டைங்கிறாங்களேன்னு கருப்பா இருக்கேன்னு முட்டையை பிடிச்சு பிச்சை இல்ல. ஊர் தலைவர் ஓ அப்படின்ட்டாரு. அந்த நல்லி எலும்பு எடுத்து சூப்பி பாத்தீங்களா? அது மிருதங்காரத்தை கொடுத்துட்டேன். என்ன என்னடா முட்டையை பிச்சா ஊர் தலைவர் கத்துறாருன்னு பார்த்தா இது முண்டை அப்படி உட்கார்ந்துச்சுல, சும்மா உட்காரல, வேட்டியை தூக்கி கட்டும் போது டவுசர் போடல போறது. இப்படி
சொல்லியா தம்பி மருது சொல்லுங்கண்ணே. புடுக்க அத்துப்புன்னு தெரிஞ்சுக்க. சரிங்கண்ணே, தெரியுமே அதுல ஃபேமஸ். என்ன அந்த மாதிரி எங்க போனாலும் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல சிறப்பான முறைகளை செய்யணும்னு வந்திருக்கோம். அத்தாக்களா இந்த காலு கையை கட்டுறதெல்லாம் எடுத்து விடுங்கத்தா. சாமி பாட்டு பாட போறேன். உன்னைய தான் சொல்றேன். காலை கட்டாதா ஊருக்கு ஆகாது. மாப்பிள்ளை சாமியா இருக்க போறீங்களா? சரி. இதெல்லாம் ரொம்ப தப்பு. கூட்டிட்டு வந்து உதக்கி வர்றதெல்லாம். இங்கே 6 மணி மெசித்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக இவர்களிலே சீரும் சிறப்பான முறையில் அருமை தம்பி மருது மிருதங்கஸ்ட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தனும் அரச குலத்தைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அட்ரா சக்க அப்பறனடா. அடுத்தபடியாக இங்கே 2வது பப்புன் 3வது பப்புனுக்கு போட்டியாக திகழக்கூடிய தாள மாஸ்டர் அருமை மாமா கருப்புராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கம்பியில ஏறி நடப்பாப்ல. இங்கே பபனா நடித்து உங்களை எல்லாம் விடிய விடிய வயிறு சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ராம்கி மாமா ஸ்பீட் ராம்கி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை ஏமா ஸ்பீடு தெரிஞ்சு போச்சுட்டாங்களே இப்ப கேள்விப்பட்டேன். நீ மூடுறா இருப்பா. இது என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லு. என்ன சிம்பாலிக்கா சொல்றாப்ல. என்ன மாப்பிள்ள நீ என்னதான் புதுக்கோட்டையில இருந்து வந்தாலும் சரி உனக்கு முக்காடு தான். காலையில உனக்கு தலையில முக்காடு. அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. சிறப்பா இருக்கு. அதாவது கை நிறைய கொடுக்குற ஒரே ஆளு அண்ணன் தாண்டா. என்னடா பெரிய காசு காசு என்னடா பெரிய காசு காசுக்கா வந்திருக்கோம். மனுஷன் தாண்டா முக்கியம். காசுக்காண்டியா நான் வந்திருக்கேன். சொல்லவா வேணாமா? சொல்லுடா சும்மா சொல்றா. ஊதிங்கிறாப்லடா. என்ன விளக்கம் மாதிரி பிஞ்சு ஆயிரும் தெரிஞ்சுக்க மானங்கட்ட பயல. ஆமா அப்பேற்பட்ட அளவிற்கு இங்கே எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கே புதுக்குளம் கிராமத்தார்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் நன்றிகள். வணக்கம் ஜாமியலோ என்று சொல்லிக்கொண்டு என் குடும்பத்தை நடுத்தரில் நிப்பாட்டினாரா லட்சுமணா அப்படின்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சிறப்பான முறையில் யூடியூப் ஆகா உன்னைய தான் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா உடனே லைவ் எதா இருந்தாலும் வாப்பா யூடியூப் மாசானா சீரும் சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் பல ஊர்களுக்கு கொண்டு சேர்த்து பல நாட்டுகளுக்கு கொண்டு சேர்த்த மேடை நாடகம் அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை இல்லைனே மாசானம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு நாள் தான் நீயும் கீழே உட்காந்துருப்ப. மைக் செட்டுக்கார் பேர் சொன்னோடனே மைக் செட்டு எப்படி பாட்டு போடுறாரு. நான் பப்புனுக்காரன் வந்தோட்டி எப்படி பாட்டு போடுறேன். ஆனால் எல்லாம் கேட்டுக்கோங்க. மிருதங்காரு பக்கம் எல்லாம் சொன்னோடனே அடிக்கிறாங்கல்ல. நீ யூடியூப்பை சொன்னோன்னு நீ என்ன செய்வ? யூடியூப் பாட்டு எங்க ஒரு பாட்டு பாடு. வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்ல சொல்லுவேன். எங்களெல்லாம் அவன் வீட்டில் அவன் மாட்டிட்டு பொண்டாட்டி அடிக்குது. கால் உடஞ்சு போய் கிடக்கு. நீ ஆனா இங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணி விட்ட. அப்ப ஒடிச்ச காலு. அப்பேற்பட்டவருக்கு சீரும் சிறப்பான முறையில் இவங்க அப்படி ஒளிபெருக்கின்னா அப்படி இருக்கணும். என்னை பார்த்தா ராசாக்களா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களானே? சாப்பிட்டாச்சு. ஏன் நீ என்ன ஒண்ணு அதானே எனக்கு சொன்னாங்க அப்பயே கூறுபட்டி மெய்யப்ப ஜாமி. என்ன மாப்பிள்ள எங்க போனாலும் உன்னை கரக விடாதுன்னு. என்ன அதே மாதிரி சீரும் சிறப்பான முறையில் இன்னைக்கு வந்திருக்க அனைவருக்கும் ஒரே ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு கிளப்புடா. இருமல் இருமல் கர்நாடிக்கு அஞ்சரை சிவரஞ்சனி பலே. ஆஹா எனக்கு அதுல பாட தெரியாதுடா. ஏடிகள் வச்சு என்ன தெரியலையாம். எனக்கு தெரியாதுப்பா. அப்பேற்பட்டவருக்கு வந்தவர்களுக்கு எப்படி தெரியுமா வரவேற்பு ஐயா. ஆமா விநாயகர் கோயிலா? விநாயகரை எப்படியாவது இங்கேருந்து என்னை காப்பாற்றி ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா உனக்காக எங்க மாமனை கூட்டியாந்து உன் கோயிலில் மொட்டை போடுறேன் சாமி. நீ முதல்ல சட்டி போடு. வாங்க 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 வந்து ஆசித்தாங்க. வாங்க 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 நீங்க ஆசி தாங்க தாங்க. வாங்க 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 பெரியோரே வரவிருக்கும் தாய்மாரே அன்பாக
தத்தி கிண்ணத்தத்தா என்ன கத்திரமண்ண வழங்கக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் சிறந்து விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஸ்ரீ நவநீத பெருமாள் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று இரவு இவரங்களிலே சீரும் சிறப்பான முறையில் கோவில் முன் அமைந்துள்ள வண்ண மின்னலு கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று இரவு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் ஒளியின் சூப்பர் ஸ்டாராக திகழக்கூடிய உங்கள் மண்ணின் மைந்தனமாகிய கே புதுக்குளத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் வி.எம். அழகராஜா நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெட்டி முரசு கொட்டி வரும் நடிப்பு சுடர் நடிப்பின் கலைமாமணி நாடக உலகின் சின்ன ஜெயசங்கர் என்று அழைக்கக்கூடிய யாரா வந்திருக்க ஆள தாண்டா சொல்றேன். சினிமா நடிகையிலே பார்த்தேன்னு வச்சுக்க அழகான ஆள் யாருன்னா ஜெயசங்கர் தாண்டா கேள்றா அவர்கிட்ட. அந்த ஜெயசங்கர் இல்ல, அப்பேற்பட்ட அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது மதுரை தமிழ்நாடு இசை நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய உங்கள் வீட்டு பிள்ளை டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்களுடைய வேலங்காடன் விருத்தியாக தோன்றுவார். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் கானபாடு கோகிலவாணி இன்னிசை மாமுகி இசை குயில் புராண செல்வி என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீ வந்து நான் டான்ஸுக்கார புள்ள பேரை சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட அளவிற்கு இசைக்குயில் புராண செல்வி என்று அழைக்கக்கூடிய புதுகையைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை அபிராமி அவர்கள் இவர்களுடைய வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பாசியம் பெறுவார். அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் கானப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்கு சாதுரியம் புதுவிதமான கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் புதுகையைச் சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவர்களுடைய நாரதர் கானப்பிரியர் கலகப்பிரியராக தோன்றுவார். அதான் இருக்கட்டும், காலையில கட்டிங்ல விஷத்தை வாங்கி ஊத்தி விடுறேன். அப்பேற்பட்ட அளவிற்கு அடுத்தபடியாக 6 மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு இன்னிசை தென்றல் இளம்புயல் எங்களது நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா. சாதாரண ஆளா உண்மையாலுமே என்றும் 16 எதிலும் மார்க்கண்டையன் சொன்னால் எங்க மாமா தான். அப்பேற்பட்ட அளவிற்கு சாதாரண ஆளா காதல் இளவரசன் கட்டிலம் காலை பொண்ணு கொடுக்கவா உள்ள பொண்ணை பாருங்க போலும் எல்லா பொண்ணையும் இவரே பார்த்துட்டாருன்னா நம்மளாம் என்ன கையில் பிடிச்சிக்கிட்டு தெரியுறது போல இருக்கு. ஏற்கனவே எங்கள் அக்காவை கொடுத்ததுக்கு அந்த பாடு. அப்பேற்பட்ட அளவிற்கு அருமை மாமா மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் சாதாரண ஆள் கிடையாது. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற போர்வையினால் கந்தன் உறவு கொண்டே நாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு. அப்படி சொல்லுங்க. அதான்டா சொல்றேன்ல, ஒரு இடத்துல இருக்கிற பெரிய விஷயம் கிடையாது, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஆளும் வளரணும் அதுவும் வளரணும். இந்த அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு இருக்காங்க. இப்ப 6 மணியத்துல வந்து உட்கார்ற பெரிய விஷயம் கிடையாதுப்பா. நான் இதை சொல்றேன், 6 மணியத்துல வந்து உட்கார்ற விஷயம் கிடையாது. அதுல பாட்டு பாடிட்டாரு, ஆனா அதுலயே ஒரு இது இருக்குல்ல, தெரியலையே
டேய் நான் எதுவுமே சொல்லல. இப்ப வாயில செஞ்சாருலடா. ஆமா வாயில பாண்டான்னு சொல்றா, செஞ்சான்னு சொல்ற. மாமா இருந்தால நீ என்னடா என்னை தெருவுல விட்டுருக்க போல இருக்கு. சரி வாயில பாடினாரு. ஆமா இப்ப கையில செய்ய சொல்றா. அப்ப என் மாமாவை நீ சோதிக்கிறடா. பக்கம் மனதை எனக்கு வாசிக்க தெரியும். வாசிக்க தெரியுமா தெரியாதான்னு நான் பாக்குறேன். மாமா இது நம்ம ஏயா காலையில மட்டும் எங்களை மட்டும் என்னென்ன பாடுபடுத்துறீங்க? எல்லா பேரும் உங்க ஏரியால பாத்துருக்காங்க. வாசி இன்னும் பார்த்ததுல பெட்டில வாசிங்க. பாட்டு நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்பயும் முருகன் பாடுத்தே வாசிப்பேன். எங்க வாசிக்க பாப்பா. ஏன்னா முருகனுக்கு 2 பொண்டாட்டி இல்ல. வாசிங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி. என் பேர் என்ன? செந்தில் முருகன். செந்திவேல் முருகன். முருகனுக்கு 2 பொண்டாட்டி. செந்திவேல் முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? 4 பொண்டாட்டி. மூவி 2 6 6 பொண்டாட்டி. லூசு பயல 6 இப்ப புதுசா ஒண்ணு 7 யாரு 8 பொண்டாட்டியா? நீ ஒண்ணு சொல்லிட்டியா? இப்படியே கிளப்பி விடுங்க, அவரை பொண்டாட்டி பண்ண வைக்கட்டும். சூப்பர். நல்லா கேட்டீங்களா? பெரிய இடத்துல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல, எடுத்தோனே தட்டினாங்க பாருங்க. எப்படா முருகன் பாட்டு? என்ன முருகன் பாட்டு? வந்தானமா வந்தானா ரெட்ட சட கூப்பிடுது. என்ன எத்தனை ராகமே அதுல இருக்கு. கடைசியா ஒரு பாட்டு ஒண்ணு வாச்சாரு பாத்தியா? இப்ப குண்டியில வண்டியில சரி சரி வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு நீயா? நல்ல வேலைடா, நேத்து ஒரு ஆல்ரவுண்டு கொம்மான்டாப்ல. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் கோடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி சிறு வயதாக இருந்தாலும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பான முறையில் ஆஹா மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகலை இன்னையிலேருந்து லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. அவங்க பாரு எத்தனை சகலையா, அது என்னகிட்ட கேட்கக்கூடாது. அப்பேற்பட்ட அளவிற்கு அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எஸ் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் இவங்களுடைய மிருதங்க டோலக்கு தொப்பி தபலா அடா
மானாமதுரை காவல்துறை சார்பாக கே புதுகுளம் கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படும் மரியாதை செலுத்திய புதுக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியினருக்கும் மானாமதுரை காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கண்ணை இமை பாதுகாப்பது போல் காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம். சார், என்னை மட்டும் அப்பப்போ பார்த்துக்கங்க. ஆமாம், மூஞ்சியை பார்த்துங்க. மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குவேன். ஏன்னா கேஸ் விட்டு போனதா இருக்கு, உன்னை பிடிச்சிட்டு லூசு பேல அதுக்கு சொல்லலை. நாடகத்துக்கு அவசரத்தில் வண்டியில் வருவேன். மண்டையில எல்லாம் கவுக்கிறதுக்கு காசு இல்லை. பிடிச்சிடாதீங்க. அப்படி பிடிக்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. தாளக்கார் சும்மா தான் இருக்காரு. அப்பேற்பட்ட அடுத்தபடியாக இப்போ வச்சு செய்கிறேன் வருவா. நீ இப்படியே வாய் பேசிட்டே இருந்த. இன்னைக்கு நாடகம் நமக்கு இல்லை, 2 பேருக்கு இருந்தேன். அடுத்தபடியாக இவர்களுடைய பலவாத்திய மன்னன், ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கிய சீரும் சிறப்பான அருமை மாப்பிள்ளை. சிறப்பான ஒரு ஆல்ரவுண்டுன்னு சொன்னால் என் மாப்பிள்ளை தான். அதுலேயும் நான் இன்னைக்கு உனக்கு பேர் வைக்கிறேன் மாப்பிள்ளை. நமக்கு பேர் ஸ்பீடு. இன்னையிலேருந்து உனக்கு பேர் வைக்கிறேன்டா. அது வச்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு வைக்கிறேன்டா. இன்னையிலேருந்து நீ எக்ஸ்பிரஸ்டா. பிளாக் பேரெல்லாம் நிலத்து நீ வீரன்டா. அது நெஞ்சு வலி வரும். அப்பேற்பட்ட அருமை மாப்பிள்ளை அரச குலத்தைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை எஸ்பி லட்சுமணன் அவர்கள். இவர் ஆல் ரவுண்டர்.
செஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குப்பா. ஏன் மாப்பிள்ள கல்யாணம் ஆயிருச்சா? வெட்டிக்காரு சொன்னது சொல்லாத வேலை மாப்பிள்ள. இல்ல, இல்ல, நான் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரல. இல்ல, நான் நெசமாவே கேட்கிறேன். ஏன்னு வச்சுக்குவேன், நான் அது தப்பா கேட்கல. என் கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஆகல மாப்பிள்ள. ஏன்னா சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் போய் அதை சொல்லல, வீட்டில் போய் படுற பாட்டிலேயே வாசிக்க தோணாது. ஆமாம். ஆனா கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர பறவை, என்ன வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம். ஆமா, அப்பேற்பட்ட அளவிற்கு அருமை மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு நன்றி நடிகர்த்த வணக்கம். லட்சே மாப்பிள்ள உண்மையாலுமேடா நீ அடிக்க எனக்கு ஆடணும்னு தோணுது. ஆனா ஆடுறியா? இன்னைக்கு அமாவாசை வரதனா இல்ல, சோதிக்கலாம் முடியாதுங்க, என்னைய சோதிச்சு வச்சிருக்கேன். ஏன் மாப்பிள்ள எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன மாப்பிள்ள? நம்ம ஊர் கோயில்ல திருவிழா, நம்ம நாடகம் தானடா, எத்தனை மணிக்கு? 10 மணி வரை நடத்துவோம்டா. ஆஸ்தாச்சுரா ஏண்டா? சரி, அடுத்தபடியாக இவர்களுடைய சீரும் சிறப்பான முறையில் நீ வாச்சிட்டேன்னா எங்காலும் சாதாரண ஆளுன்னு நினைச்சியா? என்ன யாரா சிங்கத்தை கூட்டி வந்திருக்கேன், சாதாரண சிங்கம் எங்க ஓட விட்டு வெட்டுவேன். எங்க அண்ணன் கற்பனை தாளத்துல எங்க வர்றது பெருமைதான். பஞ்ச ஜாதியும் வாசிப்பாப்புல, ஆதி தாளம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம் 9 அச்சரம் வாசிப்பாப்புல. சரி, எங்க சொல்ல சொல்லு. சதி செய்யவா? ஊர் பேரை சொல்லியா? சரி, சொல்றேன்டா. இப்ப நான் சொல்றாவா? ஆமாடா, சொல்லியா சோதியா? நான் எவ்வளவு மரியாதை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்றாவா? நீ மட்டுமா பண்ற? எனக்கு எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அப்புறம் நாங்க இருக்கோம், கவலைப்படாத. அப்பேற்பட்ட அளவிற்கு அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்களுக்கெல்லாம் நன்று தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் அப்படின்னு சொல்றதுக்கு விட உங்களுக்கெல்லாம் தெரிந்த பிள்ளை, இந்த முகரையை பார்க்காத ஆளே இல்லை. ஆக முகரையில முடிச்செடுத்தா எதுக்காக போகணும்? அப்பேற்பட்ட அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது பாசத்துக்கு உரிய என் உயிரிலும் மேலான உங்கள் வீட்டு பிள்ளை மிதனை குலத்தைச் சேர்ந்த புளியங்குளத்தைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை கேபி கருப்பு. இதனால தான்டா நீங்க 2 பேரும் வந்தா எந்த தாளமும் வண்டியில ஏற மாட்டேங்குது. பிரச்சனை இல்ல, வீரன் தான் அப்படி இறங்கிருக்காப்ல. ஆப்ல இங்க இருங்க, எங்க இதெல்லாம் வச்சு ரைட்டா ஏர்வாடியில இருந்து இல்ல, நான் எவ்வளவு பெருமையா சொன்னேன். என்ன லெஃப்ட் ரைட் ஆப்ல பிராந்து பிராந்து பிராந்தன ஐயாலு. ஓ பிராந்தி இல்ல, முண்ட முகரே பாரு, பிராந்திலேயே இருக்க. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களிலே எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்க ஒளிபெருக்கி ஸ்தாபனம் என்று சொன்னால் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு சற்றும் குறைவில்லாமல் கண்ணீர் என்று கல்யாணம், காதுகுத்து, கோவில் நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்து விசேஷங்களுக்கும் தெள்ள தெளிவாக ஒளி அமைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் நமது மிளகனூரை சேர்ந்த லாவண்யா 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 ஒளிபெருக்கி ஸ்தாபனம் போன லாவண்யா ஒளிபெருக்கி ஸ்தாபனத்திற்கு நன்றி. இங்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் சசிகுமார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கே இலவசமாக தேநீர், அதாவது டீ அளிக்கப்படுகிறது. அனைவரும் சென்று குடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலவசமாக டீ வழங்கக்கூடிய சசிகுமார் குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், அவங்க அப்பா இப்போ தான் மாமா சொன்னார், எனக்கு தெரியாது. ஆமாம், அப்பா பெரிய ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி
ஜெயராமன் அருமையப்பா அவர்களின் தவப்புதல்வன் சசிகுமார் குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே இலவச தேநீர் அருந்தப்படுகிறது. அனைவரும் சென்று குடிக்க வேண்டும். எங்க ஊர்லயே நாங்க இலவசமா கொடுத்தோம். உட்காந்துருக்கேன் பாரு ஓனர். எங்க ஊர்ல இலவசமா கொடுத்தோம். ஓனர் இருந்தா உட்காந்துருக்கேன் பாரியா. ஓனர் வெட்கப்படாதீங்க. உங்க ஊர்ல இலவசமா உங்க ஊருக்கு நாங்க வந்ததே இல்ல. போட இலவசமா கொடுத்தோம்ல. நாங்க தான் வந்தோமே. நாடகமே எல்லாம் தலைகளன்னு பார்த்தாங்க. என்ன உங்க ஊர்ல டீ தான் கொடுக்குறீங்க, எங்க ஊர்ல பிராண்டியே கொடுத்தோம். அதான் எல்லாமே குப்பரை சாத்திட்டாங்கடா. அப்பேற்பட்ட அளவிற்கு அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் இவர்கள் ஆடல் அழகி அபிநய சுந்தரி. கருப்பண்ணே கருப்பண்ணே வாயி. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஏய் மாப்பிள ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஆள் பார்க்குற அவர் தான் வாட்ச்மேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தா ஆடல் அழகி மறந்துடாத. ஆத்தா தரணி வரப்போ உன் பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு வா, பிச்சை எடுத்துருவாப்புல போல இருக்கு. ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி என்று சொல்லக்கூடிய அருமை மகள் உங்கள் வீட்டு பிள்ளை தரணி ஸ்ரீ அவர்கள். இவருடைய ஊர் பேரை சொல்லணுமா? திருச்சுணியை சேர்ந்த அப்படி சொல்றா, நான் சொல்ல முடியாது. ஒத்த வீட்டை சேர்ந்த தரணி ஸ்ரீ அவர்கள். இவர்களுடைய டான்ஸ் காமிக். ஒத்த கடை மச்சா, அந்த ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சா, பிச்சுக்கிட்டு போனா இதன் பித்துக்குழியானா. ஜெயித்தா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதம்ம செலவு. ஜெயிச்சா மாப்பிள்ள ஜெயிச்சா தாலி கயறு, அப்படி பாருங்க தோத்தா தூக்கு கயிறு. கருப்பு ஜெயிச்சா தாலி கயிறு, தோத்தா தூக்கு கயிறு. பாத்துக்க கயிறு நீ தான் கொண்டு வந்திருக்க, தெரிஞ்சுக்க. அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள். சின்ன பையன்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி லேட்டஸ்டா இந்த காற்று மேல காத்து கீழே இல்ல, இது லேட்டஸ்ட் இல்ல, 76ல வந்த இவங்களுக்கு 2K கிட்ஸ். அடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்குச்சிடி அது கொட்டாங்குச்சிடி, பலபலன்னு சொல்லிக்கிறே பவள கண்ணாடி, பக்குவம்மா வந்து நின்னு மாமே முன்னாடி, அழகே அழகே தரணி மனைவியாக்கவா, உன்னோட ஒன்னா சேரணும், உனக்கு உம்மா கொடுக்கணும். பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அது கொட்டாங்குச்சிடி அது கொட்டாங்குச்சிடி. ஏதோ நினைக்கிறேன் நான் ஏதோ மறக்கிறேன், ஏதோ நினைக்கிறேன் நான் ஏதோ மறக்கிறேன். போதும் ஐயா வெறியாயிட்டாரு, போதுண்டா சும்மாறா, மணி ஆயிருச்சு. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களிலே மற்றும் ஒரு பவனாக திகழக்கூடிய சிறு வயதாக இருந்தாலும் சீரும் சிறப்பான முறையில் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அருமை தம்பி. சின்ன பிள்ளையா இருந்தாலும் செய்யறதெல்லாம் அருமையா செய்யறாப்புல. அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள். இவர்களுடைய மாந்தோப்பு தானே? தெரியுது ஒரே செட்டு. மாந்தோப்பை சேர்ந்த அருமை தம்பி ஆனந்தராஜ் அவர்கள். இவர்களுடைய பபுல் காமிக்காகவும் மற்றும் நானும் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ராம்கியாக நானும் பப்புன் காமிக்கா வந்திருக்கோம். ஆதரவு கொடுங்க சாமிகளான்னு சொல்லிக்கிட்டு நாடகத்தை அமைத்திருப்பது வள்ளி திருமண பவளக்கோடி சத்தியவான் சாவத்திரி தூக்கு லவகுஜா பாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களையும் தெள்ள தெளிவாக குறைந்த தொகையில் நிறைந்த நடிகர்களை போட்டு எப்பேற்பட்ட நடிகர்கள் எங்கெங்கு இருந்தாலும் அவர்களை இங்கு வரையும் அழைத்து வந்து சிறப்பான நேரில் குறித்த நேரத்தில் நாடகத்தை நடத்தக்கூடிய ஒரே நல்லுள்ளம் படைத்த எங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். செய்யாத அப்படிங்கிறாரு. ஆனா இந்த வருஷம் தான் அவர் நாடக அமைப்பாளர். அடுத்த வருஷம் கூடிய விரைவில் நம்ம ஊர்ல மாமா உட்கார்ந்துருக்க இடத்துல ஹார்மோனியம் வாசிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாடக அமைப்பாளருமாகிய அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த DM அழகுராஜா அவர்கள் என் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்புறமேல உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு மட்டுமா, வசனம் டயலாக் எல்லாம் வரும், பார்த்துக்கிட்டே இருங்க.
அப்பேற்பட்ட அளவிற்கு அடுத்தபடியாக கிராம பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மக்கள் நலச்சங்கம் கே புதுக்குளம் என்று சொல்லிக்கொண்டு சிறப்பான முறையில் சாப்பாடு அருமையான ஏற்பாடு என்று சொல்லிக்கொண்டு ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2024 வியாழக்கிழமை அன்று காலை 9:15 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனையும் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அரசுவை அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அனைவருக்கும் நன்றி நடிகள் வணக்கம். நம்ம உள்ள போறோம் புள்ளே வெள்ள சொல்றோம். சிறப்பான முறையில் சீரமைத்திருக்கக்கூடிய நமது ஆர்டி கருப்புராஜா சீன் கம்பெனி உரிமை கே கார்த்திக் கே விக்னேஷ் மிதிலைக்குளம் புளியங்குளம் செல் நம்பர் 89 40 26 55 01 வேற எதுவும் எழுதுறதுக்கு பின்கோட் எல்லாம் இல்லையா? இது ஏன் சொல்லு பார்த்து மூணு பஸ் ஸ்டாண்ட் படத்தை ஏதாச்சும் நம்பர் வீட்டுக்கு அடிங்கன்னு. இங்கு சிறப்பான முறையில் நாடகதாரர்களுக்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த லாவண்யா மிளகனூர் லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக இந்த அன்பளிப்பு அளிக்கிறோம். அவர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணனுக்கிட்ட பை இல்லையா, அதனால இந்த 100 ரூபாய் என்னை வச்சிருக்க சொல்லியிருக்காரு. போடா இந்த 100 ரூபாய் பெருசடா. நீ எவ்வளோ ரூபாய் சங்கத்தில் நீ கட்ட வேண்டிய இருக்குவா? அப்படியே ஆக்கிருவிய மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே ஓடு மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை பறகடிச்சா பட்ட வரும் பறகடிச்சா போட்ட வரும் கட்டி வெள்ளா பொண்ணா கண்டா கட்டரும்பு கூட வருமே. ஹார்மோனிய கலையரசு மச்சான் செந்தில் முருகன் அவர்களுக்கு முத்து பவானி அவர்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை பொருத்திய அன்புள்ளத்திற்கு நன்றி நடிகர்ந்த வணக்கம். இலவசமாக டீ கொடுக்கும் தம்பி சசிகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சசி நாமாப்ல முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பொண்ணெல்லாம் உங்களுக்கு தேயா பொண்ணும் கொடுத்துருவேன், பொண்ணு உங்கள்கிட்ட எடுக்க விட மாட்டேன். நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடை தீத்து போட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடை தீத்து போட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு கொல்ல போறப்பா, ஐரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா, வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடை தீத்து போட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து போட்டேன் ஐயனாரே. வண்ணமயில் சின்னமயில் வந்தமில்ல தெங்கமயில் தாலாட்ட பாலூட்ட தாயாகத்தான் அச்சடிச்ச தீரமா முத்துனவர தீனமா ஆண் பிள்ளை கை காட்டும் 10 திங்கள் போனா அப்பனோட சுப்பனந்தான் ஐயனாரே உன்னால பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும். ஒரு மேளம் கொட்டத்தான் அது தாளம் தட்டத்தான் புது பாட்டு பாடத்தான் துள்ளி ஆட்டம் போடத்தான் அந்த சந்தோஷத்தை என்ன சொல்லுவேன். நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடை தீத்து புட்டி ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டி ஐயனாரே. என்னுடைய பேரை சொல்ல பட்டுதட்டி உறவல் தீராதி
ஆயிரப்பு சிங்க குட்டி ஊராரும் ஏறாரும் பாராட்டவே தேசிங்கு ராசாயன் சொல்லிடத்தான் போல் ஒரு வெள்ளி ரதம் போல் பயத்துள்ளி குதிப்பான் முழுவட்ட நிலவா கையை கொட்டி சிரிப்பான் ரெண்டு கையால் அதை அள்ளி கொள்ளுவே நேர்ந்துக்கிட்ட நேற்று கடன் தீட்டு போட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து போட்டேன் ஐயனாரே தங்கமணி துமணி போல ஒரு புள்ள போறப்பா ஐரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா உங்க வச்சு பூசை வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேர்ந்துக்கிட்ட நேற்று கடன் தீட்டு போட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து போட்டேன் ஐயா